அது என்ன? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு உவமையை நமக்கு சொல்லி சென்றார். அது என்ன உவமை? ஒரு தகப்பன் 2 பிள்ளைகளை பெற்றானாம். ஆனால் அதில் இளைய குமாரனோ தன்னுடைய தகப்பனிடம் தன்னுடைய சொத்தை கேட்டானாம். ஆனால் அவரோ அதை கொடுக்க மனதில்லாமல் இருந்தார். ஆனால் அவனோ மிகவும் வற்புறுத்தி கேட்டதினால் அவர் கொடுத்தார். அதனால் அவன் மிகவும் சந்தோஷப்பட்டு தன்னுடைய பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தனக்கு இஷ்டப்படி வாழ்ந்தானாம். ஆனால் அவனுக்கு மிகவும் சஞ்சலமும் கஷ்டமுமே கடைசியில் உண்டாயினது. அவனுக்கு பணமும் மிஞ்சவில்லை, ஒன்றுமே கிடைக்கவில்லை. பணம் எல்லாமே அவன் நாஸ்தி செய்தானாம். அதற்கு பிறகு அவன் ஒரு வேலையை செய்ய முயற்சி செய்தானாம். ஆனால் அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கவில்லை. கடைசியில் அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. அது என்ன வேலை? பன்றிகளுக்கு உணவு ஊட்டுகிற ஒரு வேலையாகவே இருந்தது. அதனால் அவன் மிகவும் மனக்கசந்து அழுதான். ஆனால் அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. தன்னுடைய தகப்பனிடம் போனால் தன்னை ஒரு வேலைக்காரனாகவாவது ஏற்றுக்கொள்வார் என்று அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் ஓடினான். ஆனால் அவருடைய தகப்பனோ அவனை ஏற்றுக்கொள்வதற்காக வாசல் படியிலேயே நின்றாராம். இன்று நம்மில் அநேகம் பேர் தேவனை விட்டு விலகி செல்ல முயற்சி செய்யும் பொழுதும் அவரோ மிகவும் மனக்கசந்து அழுதவராக நம்மை எடுப்பதற்காக, நம்மை கட்டி அணைப்பதற்காக நமக்காகவே காத்து கொண்டிருக்கிறாராம். நம்மில் அநேகம் பேருக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. இன்றில் நம்மில் அநேகம் பேர் பாவம் என்கிற காரியத்தை நாம் பயன்படுத்தி, மன்னிப்பு என்கிற காரியத்தையும் பயன்படுத்தி, அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்கும் விதமாக நாம் முழங்காலிட்டு ஜெபித்து விட்டு மறுபடி அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரோ மிகவும் மிகவும் மறுபடியும் அவர் மனக்கசந்து அழுதவராக நம்மை கட்டி அணைக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவனோ தன்னுடைய பணத்தை நாஸ்தி செய்தான். ஆனால் அந்த தகப்பனோ அவன் செய்த பாவத்தை அவன் கணக்கெடுக்கவில்லை. ஆனால் அவரோ அவனுடைய பாவத்தை கணக்கெடுக்காமல் அவனை கட்டி அணைப்பதற்காக காத்து கொண்டிருந்தாராம். இன்று நம்மில் அநேகம் பேர் நாம் பாவம் செய்தும் நம்மை கட்டி அணைப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். யார் யார் மனம் திரும்ப ஆவலாக இருக்கிறீர்கள்? மனம் திரும்புவோமாக. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் கண்களை மூடி செபிப்போமாக. அன்பான தேவனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, நீங்க எமக்காக வாசலின் எளியே எமக்காக கதவை தட்டி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அதை பற்றி நாங்க அறியாம உம்மை விட்டு பிரிந்து செல்ல முயற்சி செய்கிறோமே, எங்களை மன்னிங்க ஐயா. இன்று முதல் உமக்காக வாழத்தக்கதாக உதவி செய்யுங்க. எப்படி அந்த மகன் தன்னுடைய தகப்பனை வெறுத்து சென்றானோ அதே போல உம்மை வெறுத்து செல்ல நாங்க முயற்சி செய்கிறோமே, அதற்கு மன்னிங்க. இன்று முதல் உம்மை வெறுக்காமல் உமக்காக வாழும் தக்கதாக உதவி செய்யுங்க ஐயா. உம்முடைய நாமத்தை கொஞ்சம் ஜெபிக்கிறேன்.